Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பலாப்பழக்கொட்டையை வச்சு ஒரு சூப்பரான மசாலா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை கீழே போட்டுருவோம். அதை நீங்க சூப்பரான கிரேவி ரெடி பண்ணலாம். இப்போ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 25 பீஸ் பலாப்பழக்கொட்டையும் ஒரு உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். பலாப்பழக்கொட்டையில இந்த மாதிரி தடியான தோல் இருக்கும். அதெல்லாம் நல்லா உரிச்சிட்டு கட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல சேர்த்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கர்ல போட்டு ஒரு 3 விசில் வச்சிட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். அடுத்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 10 பீஸ் சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, இது மூணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பட்டை, 3 பீஸ் கிராம்பு சேர்த்துட்டு இதை லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுத்துடலாம். இப்போ வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து அதையும் அந்த ஹீட்லேயே நல்லா கலந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன பழமா இருந்தால் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா நைஸ் விழுத அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச விழுதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம வேக வச்ச கொட்டை, உருளைக்கிழங்கு, பலாப்பழத்தோட கொட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்துலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு, நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியே இதில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாம். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.